Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இது ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக். ஸோ இந்த மேக்கப் லுக்கில் வந்துட்டு நான் வந்து நிறைய டெக்னிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு உங்களுடைய மேக்கப் வந்து நேச்சுரலாகவும் ஸ்கின் லைக்காகவும் தெரியணும். அட் த சேம் டைம் அது லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கணும். ஃபவுண்டேஷன் இல்லாமல் சிம்பிளான கம்மியான ஸ்டெப்ஸ், பேஸ்க்கு முக்கியமாக கம்மியான ஸ்டெப்ஸ் வச்சு நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம், அது உங்கள் ஸ்கின்ல ரொம்ப லைட்டாகவும் ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு பிகினருக்கு ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகிறது கிடையாது. இன்டர்மீடியேட் ஆளுங்களுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்க போகுது. பட் பிகினர் லெவலில் இருக்கவங்களும் அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னும் போது இதை வந்து உங்களுடைய புள்ளியார் சொல்லி லெவலாக நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அண்ட் என்னென்ன டெக்னிக்ஸ் புதுசாக நான் வந்துட்டு இதில் ஃபார்முலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுலாம் தெரியணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஃபேர் ஸ்கின் மோடான என்னோட ஸ்கின் வந்து அழகாக மாய்ஸ்சரைஸ் ஆகி ரெடியாக இருக்குது. நான் ப்ரைம் பண்ணிக்க போகிறேன். ப்ரைமருக்கு மேப்ளின் ஃபிட்மியோட இந்த போர்லெஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஆயிலி ஸ்கின்னுக்கு சூப்பர் அப்ராப்ரியேட்டாக இருக்கிற ஒரு ப்ரைமர். உங்களுக்கு போர்ஸ் இருந்தாலும் இது அழகாக அந்த போர்ஸ் எல்லாம் ஸ்மூதன் அவுட் பண்ண போது மேக்கப்பை ரொம்ப நேரம் மேட்டிஃபைடாக ஸ்கின்ல உட்கார வச்சுக்க பார்த்துக்க போகுது. இது நெத்தி, கண்ணம், மூக்கு, சின்ன ஏரியாவில் மட்டும் போட்டு மீதி இருக்கோ அதை மட்டும் ஃபேஸோட மீதி ஏரியாஸில் போடுறேன். மினிமலாக வச்சுக்கோங்க, அதுதான் வந்து கீ. அடுத்தது ஒரு ரெட்டிஷ் கரெக்டர் எடுத்துக்கிறேன். இது எலிகளோட ஒரு கன்சீலர், ரெட்டிஷ் கலரில் இருக்கிறது, நல்லா டீப் ஆரஞ்சில் இருக்கிறது என்னுடைய ஸ்கின் டோனில் இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இதை அப்ளை பண்ணிவிட்டு கையால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். டூ ஃபேஸ்டோட பாண்ட் திஸ் வே கன்சீலர் எடுத்துக்கிறேன், செஸ்னட். இதை இந்த ஆரஞ்சு கன்சீலரை மறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஆரஞ்சு போட்டதுக்கு மேலே இந்த கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை அப்படியே ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுவே நமக்கு போதுமான கவரேஜ் கொடுக்குது, அந்த பிக்மெண்டேஷனை வந்து மறைக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பிரான்ஸ் பண்ணிக்க போறேன். இந்த ஸ்டேஜ்ல நீங்க க்ரீம் கான்டோர் ஆர் க்ரீம் பிரான்சிங் வேலை கூட பண்ணலாம். பட் நான் அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பவுடர் ப்ராடக்ட்ஸ் வச்சுப்பேன் என்னுடைய ஆயிலி ஸ்கின்னை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நார்ஸோட இந்த பவுடர் பிரான்ஸர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஷேட் லக்யூனா நம்பர் 6. ஸோ இதை என்னுடைய கணத்தோட சைட், ஜா லைன், நெத்தி ஏரியாஸில் நான் போட்டுக்கிறேன். அடுத்தது ரேர் பியூட்டியோட லிக்விட் ப்ளஷ். லிக்விட் ப்ளஷஸ் வந்து நல்லாயிருக்கும் இந்த டைம் செய்ய இருக்குது. இந்த ஒரு ரொட்டீனில் ஸ்பெசிஃபிக்காக போடுறதுக்கு அந்த ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷோட ஃப்ளாலெஸ் ஸ்கின் இருக்க மாதிரி. ஸோ இதை எடுத்து எனக்கு எங்கே ப்ளஷ் போடணுமோ அங்கே போட்டுக்கிறேன். அப்புறம் கையால் நான் இதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட என்னுடைய அண்டர் ஐ ஏரியாவில் அந்த டார்க்னஸ் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகணும். அதனால் அதே செஸ்னட் கன்சீலரே இந்த கண்ணு கீழே ஏரியாவில் இப்படி கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அப்புறம் அதை அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் சப்போஸ் உங்களுடைய ப்ளஷ் ஏதாவது ஜாஸ்தியாக ஆயிடுச்சு அப்படின்னா அதை இந்த கன்சீலர் வச்சு நீங்கள் அப்படியே கரெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ நான் அதை எதுவும் பண்ண போகிறது கிடையாது. என்னுடைய மேக்கோட NC45 காம்பேக்ட் எடுத்துக்கிறேன். இது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு செம்ம லைட்டாக இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் காலியான ஒரு பேன். பட் இது என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட். இது போட்டேன்னா அப்படியே இன்டாக்டாக இருக்கும் என்னுடைய மேக்கப். ஸோ இதை வச்சு என்னுடைய ஃபேஸை நான் வந்துட்டு இன்றைக்கி செட் பண்ணிக்க போகிறேன். இது கொஞ்சம் லைட்டர் ஷேடில் இருக்குது அப்படின்றதுனால எங்கெல்லாம் பிரைட்னஸ் தேவையோ அங்கே இது வந்து அந்த பிரைட்னஸ் எடுத்துகிட்டு வர வைக்கும். நல்ல ஒரு மேட் லுக் கொடுக்கும். இது ஒரு பவுடர் ஃபவுண்டேஷன் மாதிரி ஒர்க் ஆக போகுது அப்படின்றதுனால எனக்கு ஹெவியான ஒரு லேயர் ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி இருக்க போகிறது கிடையாது. பவுடர் லேயரோட முடிய போகுது. இப்போ என்னுடைய பேஸ் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் கச்சக்கா மொச்சக்கான்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இதை நம்ம வந்துட்டு செட் பண்ண விட போகிறோம். அப்படியே விட்டுறலாம். மீன்வைல் நம்ம ஐ மேக்கப் முடிச்சிடலாம். என்னுடைய பர்பிளோட ஐப்ரோ கிட் எடுத்துக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ஷேட் வச்சு என்னோட ஐப்ரோஸை டார்க்கன் பண்ணி யூஸ்வலாக நான் ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். என் ஐப்ரோஸ் கொஞ்சம் டார்க்னஸை கம்மி பண்ணுறதுக்கு அந்த காம்பேக்ட் போட்ட ஸ்பஞ்சை இது மேலே ரன் பண்ணுறேன். மிஸ்ட் காஸ்மெட்டிக்ஸோட ட்ராமா ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இதில் பூஜி அப்படின்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு க்ரீனிஷ் கிரே கலர் எடுத்துக்கிறேன். ஒரு யூனிக்கான ஷேட். இதை எடுத்து ஜஸ்ட் என்னுடைய லிட்டில் நான் கொஞ்சம் கலர் போட்டுக்க போகிறேன். லைக் ரொம்ப இன்டென்ஸான வேலை எதுவும் கிடையாது. லைக் ட்ரான்சிஷன் கலர், அந்த கலர், இந்த கலர், இவ்வளோ பிளெண்டிங், அவ்வளோ பிளெண்டிங், நத்திங். ஜஸ்ட் பேக் பண்ணுறேன் என்னுடைய இந்த ஃபிங்கர் வச்சு. காஜல், ஹீரோவோட காஜல் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் அழகாக நான் வந்து டைட் லைன் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் அதே காஜலே கொஞ்சமாக என்னுடைய அப்பர் லேஷ் லைனில் ஓரத்தில் மட்டும் போட்டு கையால் நான் வந்து ஸ்மஜ் அவுட் பண்ணி விடுறேன். அந்த கண்ணுக்கு ஒரு ஆல்மண்ட் ஷேப் கொடுக்கறதுக்காக. பே பியூட்டியோட மஸ்காரா எடுத்துக்கிறேன். இதை வச்சு என்னுடைய லேஷஸில் நிறைய நான் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு ஃபால்சீஸ் லுக் ரொம்ப அப்படியே பயங்கர விகரஸாக ரொம்ப நிறைய
விஸ்பியான லேஷஸ் இருக்க மாதிரி போல ஜஸ்ட் என்னுடைய லேஷஸ் கொஞ்சம் இருக்கு அப்படின்றத காமிக்கிற மாதிரியான ஒரு லுக் மட்டும் போய்க்கிறேன். ஒரு பீச்சி கிளாசி லிப்ஸ் நான் வந்துட்டு இன்னைக்கு ட்ரை பண்ண போறேன். யூஸ்வலா என்னோட லிப்ஸ்க்கு வந்து லைன் பண்ணுவேன். அந்த வேலை ஃபர்ஸ்ட் பண்ணாம லிப்ஸ்டிக் போய்க்க போறேன். இது ஜஸ்ட் ஹெர்ப்ஸோட ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரௌன் ஷேட். இது ஒரு கிட்டா வாங்கினா அதனால மினிஸ்ல இருக்கு. இது வந்து லிக்கோரைஸ் ப்ரௌன் அப்படின்ற ஒரு ஷேட். இதை நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்க போறேன் ரொம்ப சாஃப்டா. இது வந்து கொஞ்சம் ஒரு கூல் டோன்டான ஒரு ப்ரௌன் மாதிரி தான். ஸோ அதை பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு வார்ம் டோன்ல இருக்கக்கூடிய கிளாஸ் எடுத்துக்கிறேன். இது கலர்பாப்போட லக்ஸ் கிளாஸஸ்ல வரக்கூடியது. இதை வந்து கொஞ்சமா இந்த லிப்ஸ்டிக் மேல டாப் பண்ணிக்கிறேன். இது வந்து சுத்தமா முகத்துல லிப்ஸே இல்லாத மாதிரி இருக்கு, ரைட்? ஸோ அதனால நான் கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் ஒன்று போட்டுக்க போறேன். லைனர் வந்து பண்ணிக்க போறேன். வெட் அண்ட் வைல்டோட கோல் பென்சில் ஒரு பியூட்டிஃபுல்லான வார்ம் டோன் ப்ரௌன் என்கிட்ட இருக்குது. அதை வச்சு லைட்டா ஃபைனலா ஒரு செட்டிங் மிஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலா ஒரே ஒரு வாட்டி திருப்பி உங்களுடைய அந்த பவுடர் காம்பேக்ட் இருக்குல்ல, இல்லை பவுடர் ஃபவுண்டேஷன் ஒரு ஏதோ ஒரு லைட்டர் ஷேட் காம்பேக்ட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கல்ல, அதை மறுபடியும் அண்டர் ஏரியா, மூக்கு அண்ட் நெத்தியில போட்டுக்க போறீங்க. ஸோ கைஸ், இதான் ஃபைனல் லுக். நான் வந்து லுக் ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கேன். என்னுடைய அவுட்ஃபிட்டும் ரொம்ப அந்த அளவுக்கு கிராண்ட் அவுட்ஃபிட் இல்லை. ஸோ ஆக்சசரிஸ் வந்து முக்கியமாக என்னுடைய இயர்ரிங்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஹெவி எலிமெண்ட் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு தெரியல இது நான் எந்த அளவுக்கு வந்து போடுவேன் அப்படின்னு. நான் என்ன மாதிரி ஒரு ஆள்னா கையிலே வந்து ஒரு கம்ஃபி கம்மல், இந்த மாதிரி ஒரு கம்மல் வச்சுப்பேன். ஃபோட்டோ எடுக்க போகிற டைம்ல மட்டும் இந்த மாதிரி எதையாவது போட்டு அந்த மாதிரி வேலைலாம் நான் செஞ்சிருக்கேன். ஐ ரியலி லவ் பிக் இயர்ரிங்ஸ். பட் இப்போ வயசாக காதுலாம் வலிக்குது. அதுக்கு ஏதாவது அந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து ஸ்டிக்கர் போடுறது, இந்த ஹூப் மாட்டுறது, அந்த மாதிரி ஏதாவது செய்யணும். பட் எனிவேஸ், இன்னைக்கு வந்து மேக்கப் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபவுண்டேஷன் பண்ணலை அண்ட் ரொம்ப மினிமலாக தான் வச்சுருக்கேன் என்னுடைய பேஸ். ஆனால் அது லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். லைக் பவுடர் ப்ராடக்ட்ஸ், க்ரீம் ப்ராடக்ட்ஸ், பவுடருக்கு மேலே க்ரீம், லைக் ப்ரான்சருக்கு மேலே, அதாவது பவுடர் ப்ரான்சருக்கு மேலே க்ரீம் ப்ளஷ் போட்டது வந்துட்டு ரொம்ப நேரம் என்னுடைய ப்ளஷோட பிக்மெண்டேஷனையும் வந்து பிடிச்சி வச்சுக்கும். அண்ட் அது லாஸ்ட் ஆகிறதும் ஜாஸ்தியாக இருக்க போகுது. அண்ட் அது ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷிங் கொடுக்க போகுது. லைக் நிறைய பவுடரி லுக் கொடுத்த மாதிரியும் இருக்க போகிறது கிடையாது. நிறைய பவுடர் மட்டும் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால அந்த ஒரு பவுடர் அடித்த மூஞ்சி எஃபெக்டும் வந்து இருக்க போகிறது கிடையாது. எங்கே வந்து கரெக்டான மேட் லுக் வேணுமோ அது இருக்க போகுது, எங்கே ஸ்கின் லைக் ஃபினிஷ் வேணுமோ அது இருக்க போகுது. ஐ ரியலி லவ் திஸ் டெக்னிக். இது நான் பண்ணிட்டு இருக்கிறது ரீசெண்ட் டைம்ஸில். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டான ஷேட்ஸ் வாங்குங்க, கரெக்டான ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க. அஃபோர்டபுள் ரேஞ்சில் வாங்குறீங்க அப்படின்னும் போதும் உங்களுக்கு ஷேட்ஸ் பக்காவாக இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். ஷேட்ஸ் ஒழுங்காக கிடைக்கலன்னா அஃபோர்டபிலிட்டி மட்டும் பார்த்துட்டு ஷேட்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்கன்றது நான் உங்களுக்கு ஒன்று தெரியப்படுத்திக்க விரும்புகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த லுக், இந்த டெக்னிக்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எனக்கு காமெண்ட் செக்ஷனையும் தெரியப்படுத்திக்கோங்க. ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய். Yeah, my body keeps telling me go. Wanna be stacking towers from downtown. I'll be on a roll. Money soaking, it's a rush hour. This, that, overtime, champagne shower. Step back.